முதலாவதாக நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய ஆலிம் பப்ளிகேஷன் உடைய மொழிபெயர்ப்பாளர், தலைமை மொழிபெயர்ப்பாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது கான் பாக்கவி ஹதரத் அவர்களுக்கு பொன்னாடையை நமது தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையின் துணைத் தலைவர் அவர்கள் போற்றுவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். தமிழ் மொழியில் பல ஹதீஸ் கித்தாபுகளை மொழிபெயர்ப்பு செய்தவரும் வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியின் மேனாள் உஸ்தாதுமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது கான் பாக்கவி ஹதரத் அவர்களை கலமுல் மில்லத் என்று அழைப்பதில் இந்த கம்ப மத்தாயி அரபிக் கல்லூரி பெருமை கொள்கிறது. அதற்கான நினைவு பரிசை நம்முடைய கல்லூரியின் முதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாரிக் அஹமது பிலால் ஹதரத் அவர்கள் வழங்குவார்கள். நாரே தக்பீர் என்று சொல்லுங்க. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியுடைய மேனாள் ஆசிரியர் பெருந்தகையும் தப்சீர் இப்னு கசீர், சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், திருமிதி என்று பட்டியலில் அடிக்கடுக்காக எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் சொன்னாலும் அனைத்துக்கும் தர்ஜுமாக்கள் எழுதிய அந்த கரத்திற்கு சொந்தக்காரரான நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கலமுல் மில்லத் முகமது கான் பாக்கவி ஹதரத் அவர்களுடைய அந்த விஷயங்களை, கருத்துக்களை நமக்கு முன்னால் ஹதரத் அவர்கள் இப்பொழுது சொல்ல இருக்கிறாங்க. ஆனால் ஹசரத் அவங்க சொன்னாங்க, ஹசரத்துக்கு 71 வயசு ஆச்சு ஹசரத்துக்கு, ஆனால் இன்றும் இளமையாகத்தான் அது வயது முதிர்ந்தது என்று சொன்னாலும் கண் படலை, கண் இல்லை. அது சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம்னா அந்த மாதிரி அவருடைய சேவைகள் அவர்களை இன்றும் இளமையாக வாழச் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த இளமையை கடைசி வரைக்கும் ஹதரத் அவர்கள் நீட்டி தந்தல்வானாக. அல்லாஹு தாலா இவருடைய சேவைகளில் பல்வேறு எழுத்துக்கள், ஏன்னா ஒவ்வொரு கலை. இப்போ என்ன எப்படிங்கன்னா 2 மணி நேரம் கூட பேசுவேன், 5 வரைக்கும் மேலே என்ன எழுத முடியாது, கை வலிச்சிடும். எப்பொழுதும் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இறுதி வரை ஹதரத் அவர்களை எழுதுகிற ரஃபிக்கு அல்லாஹ் தந்தல்வானாக. இப்பொழுது ஹசரத் அவர்கள் நமக்கு முன்னால் அவருடைய கருத்துக்களை ஹசரத் அவர்கள் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 25 மினிட்ஸ் அல்லது 30 கேட்டுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். இல்லை சாப்பிடணும், அதுக்கப்புறம் தூங்கணும், அவங்களாட்டு பேசிக்கிட்டே இருந்தால் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் சும்மா அவுரஸ்னல் கிதாப் அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி திறக்கின்றேன் அல்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களதும் தோழர்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இங்கே குழுமி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தரையாக பேர் சொன்னால் அதில் ஒரு 5 நிமிஷம் போயிடும், வீணாக போயிடும். இங்கே குழுமி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான சலாமினை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் ஏற்படட்டுமாக. திருக்குர்ஆனிலே உள்ள ஒரு வசனத்தை இப்போது நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். 35, 32. 35வது சூரா 32வது ஆயத்தப்பா முளைக்காதப்பா. சும்ம பிறகு, அதாவது பழைய சமுதாயங்கள் எல்லாம் அழிந்ததற்கு பின்னால், அதே மாதிரி முன்னால் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த பெரியவர்கள் இவர்கள் எல்லாம் இறந்ததற்கு பின்னால் அவர் ரத்னல் கிதாபை இந்த வேதத்திற்கு வாரிசாக்கினோம். நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு தான் இது. வேதத்துக்கு வாரிசாக்குறதுங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தைலாம் இல்லை. காசுக்கோ படத்துக்கோ
உறவுக்கோ அன்புக்கோ பாசத்துக்கோ அல்ல. இந்த வேதத்திற்கு நாம் வாரிசாக்கினோம். அல்லது ஸ்தஃபைனா மினிபாதினா, நமது அடியார்களில் யாரை தெரிந்தெடுத்தோமோ அவர்களை. நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்களே, பொறுக்கி எடுத்திருக்கான்ட்டு அர்த்தம் அல்ல. லேசானதுன்னு நினச்சிடாதீங்க. ஏன் உங்கள் அண்ணன் தம்பி ஏன் வரல, மாமே மச்சன் ஏன் வரல, நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க? அல்லாஹ்வுடைய இன்திகாப், தேர்ந்தெடுத்தல். தேர்ந்தெடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை வாரிசாக்கினான். குர்ஆனை வாரிசாக்கினா எல்லா பேருக்கும் இருக்குது. அதனுடைய அர்த்தம் புரிதல், அதனுடைய கருத்தை தெரிவித்தல், அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுதல், அதை பற்றி எழுதுதல், அதற்கு விளக்கம் பேசுதல், இதற்கெல்லாம் யாரை வாரிசாக்குவோம் என்றால் அல்லது இஸ்தஃபைனா மின் இபாதினா, நமது அடியார்களிலே யாரை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ. அப்போ அல்லாஹ்வுடைய தேர்வுக்கு இலக்காகுதல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒன்று போது உலமாக்களுக்கு. குர்ஆனை படித்த உங்களுக்கு, அதனுடைய கருத்தை பண்ணினவருக்கு காசு, பணம், பதவி, பட்டம், இந்த கழுதைகள்லாம் இல்லாவிட்டாலும் இந்த இஸ்திஃபா இருக்குவார் அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு. அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு எப்போ வரும் தெரியுமா? அவனுடைய பார்வை உங்கள் மேலே பட்டுருச்சுன்னு அர்த்தம். அவனுடைய பார்வை உங்கள் மேலே பட்டுருச்சு. பட போய்த்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு அருகில் இருக்கிறவங்களெல்லாம் இங்கே அனுப்பாமல் உங்களை பிடிச்சி அனுப்புனதுக்கு காரணம் என்னண்டா, அல்லாஹ்வுடைய தேர்வுக்கு இலக்கானவர்கள். இதுக்கு வாழ்நாள் எல்லாம் நன்றி செலுத்தின அல்லாஹ்வுக்கு தெரியுமா? அதனால் நம்மளுடைய பணியில் நமக்கு சம்பளம் பத்தலை, நமக்கு கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குண்டா அதை பற்றி கவலையே படாதீங்க. எதை மட்டும் நினச்சி பாருங்கள், அல்லாஹ்வுடைய தெரிவுக்கு இலக்கானவன் நான். இந்த தைரியம் உங்களுக்கு வந்துருச்சா, ஓதி முடிக்கிற வரைக்கும், பட்டை வாங்குகிற வரைக்கும் வரக்கூடிய கஷ்டம் தூசியாக போயிடும். சாப்பாடு தண்ணி சரியில்லையா, கவலைப்பட மாட்டீங்க. உடல் நிலை மோசமாக இருக்கா, கவலைப்பட மாட்டீங்க. அசத்துமாருக்கு அதிகமாக வேலையை கொடுக்குறாங்களா, கவலைப்பட மாட்டீங்க. எதை எடுத்தாலும் யாருடைய தெரிவுக்கு, அல்லாஹ்வுடைய தேர்வுக்கு நீங்கள் இலக்கானவர்கள். இது கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. மிகப்பெரிய நசீப். அந்த நசீபை பெற்றிருப்பவர்களுக்கு தான் நான் இப்போது சில கருத்துக்களை நான் சொல்ல போகிறேன். இதுவே போதும், இது ஒன்று போதும். இஸ்தஃபைனா மின் இபாதினா, நம்மளுடைய அடியார்களில் யாரை நாம் தேர்ந்தெடுத்தோமோ அவர்களை இந்த வேதத்துக்கு வாரிசாக்கணும். வேதத்துக்கு வாரிசாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ மற்றவங்களுக்கு வேதம் இல்லையா? இருக்குது. அதை ஓதி கொடுக்க, அதை அறிய, அதை ஆழமாக யோசிக்க, அதை சிந்திக்க, ஏன் அதன்படி நடக்க. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, அல் உலமா வரசத்துல் அன்பியாண்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள நபிமார்கள் மாதிரி சிறந்தவங்கள் இல்லையே. அதனால் குர்ஆனுக்கு வாரிசு மாதிரி நபிமார்களுக்கு வாரிசு யார் நீங்கள்? ஏயா இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள்? குர்ஆனுக்கு வாரிசாகிறீங்க, நபிமார்களுக்கு வாரிசாகிறீங்க, இதை விட உங்களுக்கு பெயரும் புகழும் பெருசு இல்லை. இது இங்கேயும் உதவும், உங்களுக்கு மறுமைக்கும் உதவும். அல்லாஹ் உங்களை எங்கெங்கேயோ அனுப்புறதை விட்டுட்டு, என்னென்னமோ தொழில் செய்கிறத விட்டுட்டு, காசு பணத்தை தேடுறதை விட்டுட்டு, இந்த அறைக்குள்ளே, இந்த ஹால்குள்ளே உங்களை அனுப்புனானே தேர்ந்தெடுத்து, இதுக்கு நாளெல்லாம் நீங்கள் சதா செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் போதாது. உங்களை பற்றி நீங்கள் அருமையை புரிஞ்சாதான் தெம்போடு வாழ முடியும். என்னத்த ஓதி சில பேர் அப்படியே நொந்து போயிடுவானுங்க, நல்லா இருக்கணும் கூட கெடுக்கிற மாதிரி. என்னத்தை ஓதி என்னத்தை ஏங்க, மக்களிடத்திலிருந்து கிடைக்கிற வரவேற்போ, பாராட்டோ, அல்லது கைதட்டலோ, அல்லது செல்வமோ, பணமோ, வீடோ, வாசலோ, இதெல்லாம் பெருசு இல்லை. இதெல்லாம் பெருசு இல்லை. மிகப்பெரிய பெருசு அல்லாஹ்வுடைய அன்புக்கு இலக்காகிறது. நபிமார்களுக்கு வாரிசாகக்கூடிய மிகப்பெரிய பதவி. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள். அப்படிப்பட்ட ஆலிம்களில் ஒருத்தர் தான் இறந்து போனவர்.
அவர் என்னுடைய மாணவர். ஓதுகிற காலத்தில் யதார்த்தத்தை சொல்லணுமா இல்லையா? அப்படி ஒன்றும் பெருசாக இல்முலாம் பெரிய இதாக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இவங்க பின்னால் வந்து பார்த்து பண்ணுவேன். நான் ஓதி கொடுத்தவன், இம்தியான் கேட்டவன், மார்க் போட்டவன், அதனால் எனக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறேன்னா, இல்மில் கெட்டிக்காரங்க இல்லாதவங்க கூட சாதிக்க முடியுங்கிறதுக்கு அந்த சரியான உதாரணம். நான் நினச்சிக்கிற கூடாது நான் வந்து ரொம்ப இல்மில் ரொம்ப பெருசாக இருக்கிறவேண்டு. அல்லாஹ் அவங்ககிட்ட வேலை வாங்காமல் விட்டுட்டா, அதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தாமல் விட்டுட்டா, நீ காலரை தூக்கி விட்டு என்ன செய்ய? கட்டு தான் பண்ணணும். அப்போ அல்லாஹு ஜல்லஷானுவத்தாலா என்ன செய்திருக்கான்? கல்வியை அளவாக கொடுத்துட்டு சேவையை அதிகமாக கொடுத்துட்டான். அதனால தான் அழுதவர்கள் கூட்டங்களை பார்த்தீங்கன்னா, சென்னையிலையும் சரி, ஜனாசாவை ஏற்றி விடும்போது பார்த்தா அந்த வண்டியை வழி அனுப்புறதுக்கு அந்த தெருவே நிறைச்சி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜனாசா தொழுகை நடக்கிற இடத்துல கால் வைக்க முடியலை. நான்லாம் போயிருந்தேன், நிற்கவே முடியலை. பெருங்கூட்டம், சாதாரண கூட்டம் இல்லை. அது தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, ஓதுனவங்க, ஓதாதவங்க, யாரோ எவரோ. அவர் சந்திச்சிருப்பாரோ சந்திச்சிருக்க மாட்டாரோ சந்தேகம். அத்தனை பேருடைய துவா, அத்தனை பேருடைய கண்ணீர், அத்தனை பேருடைய இரங்கல். அதை பெற்றதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்னை கேட்டால் இல்ம் அல்ல, அவர் செய்த சேவை, ஹிதுமத். அதனால் உலமாக்களை இருக்கக்கூடியவர்களுக்கு இல்மோடு சேர்ந்து சமுதாயத்துக்கு தொண்டாற்றக்கூடிய அக்கறையும் வேணும், கைடு பண்ணக்கூடிய அக்கறை வேணும். நீங்கள் கைடு பண்ண வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் கையில் வச்சுருக்கிறவங்க சும்மா இல்லை. சாதாரண மக்கள், அதை பற்றி அறியாதவர்கள், அறிந்தவர்களுக்கு கைடு பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகணும், அவங்களுக்கு பாதை காட்டணும், அவங்க திணற சமயத்தில் கை கொடுக்கணும். இத்தனை வேலையும் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதெல்லாம் செய்ததன் காரணத்தினால தான் இன்றைக்கி நீங்களே பார்த்துருக்காத ஒரு ஆளுக்காக கிட்ட என்ன செய்கிறீங்க? உட்காந்து இரங்கல் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவருக்காக துவா செய்கிறோம், அவரை பற்றி நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு கட்டம் வந்திருக்கு. ஆக அவர் என்னுடைய மாணவர் தான். அது மட்டுமல்ல, அவருக்கு சில பயிற்சிகளும் கொடுத்தோம். மக்களை எப்படி அணுகணும், மீட்டிங் எப்படி போடணும், யார்கிட்ட எப்படி நடத்துக்கிறோங்கிறதுக்கெல்லாம் எனக்கு முன்னால் பேசினவர் சொன்னபடி இஸ்லாமியர் விழிப்புணர்வு கழகம்ங்கிற ஈவிகாவில் எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பயிற்சியின் பேரில் அவர் துணிச்சல் வேணும். ஒரு ஆள்கிட்ட போய் பேசி காரியம் சாதிக்கிறதுனா நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் தெரியுமா? ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் சிரிக்கக்கூடாது, விளங்குதான். முன்னால் போயிருக்கக்கூடிய ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது சொல்லிச்சிருக்கோம், கலைஞருடைய மேடையில் பேசியிருக்கோம். ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் இருக்கார், அவர் மேடையில் பேசியிருக்கிறோம். எல்லாரையும் பார்த்தவங்க தான் நாங்கள். ஆலிம்ஸா அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லா பயிலையும் தெரியும். நடிகர்கள் தெரியும், எழுத்தாளர்கள் தெரியும், கவிஞர்கள் தெரியும். இந்த தெரிஞ்சதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தரலை, விளங்குதா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. தொழாத ஒருத்தரை தொலை வைக்கிறது, பாதை மாறி போகிறவருக்கு கைடு பண்ணுறது, என்ன என் பொழப்பே இப்படி ஆகிப்போச்சேன்ட்டு நொந்து போயிருப்பாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்க, தொழுவிக்கு வருவாங்க இல்லைங்க, இமாமாக இருக்கக்கூடிய ஒரு செயலை அழகா உங்களுக்கு நெருக்க ஏற்படும். ஏங்க இப்படியே என்னத்தையும் பை கொடுத்த மாதிரி இருக்கிறீங்க, வாங்க பாய் உட்காருங்க கொஞ்சம் நேரம் நம்ம ரூமில், என்ன விஷயம் உங்களுக்கு கேட்டு அவங்களுக்கு உண்டான கேட்டுட்டு ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னால் போதும். ஹஸரத் என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க, எனக்காக துவா செஞ்சாங்க, அதுவே அவனுக்கு கோடி கோடியாக கொடுத்த மாதிரி இருக்கும். ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. துவாவாக ஓத வேண்டியது, சில பேர் ஓதவும் மாட்டான், ஓதி முடிச்சு போட்டு என்ன செய்ய வேண்டியது, ரூமுக்கு போயிட வேண்டியது. நீங்கள்லாம் போக மாட்டீங்க, அது வேறு இமாமா இருக்கிற கோச்சுக்கிட்டா வம்பா போயிடும். அதை செஞ்சால் அதுவே ஒரு பெரிய சேவை, அவங்களுக்கு நல்வழி காட்டக்கூடியதாக அமையும். அந்த மாதிரி ஹிதுமத்துகள் பூராத்தையும் அவர் நம்மளுடைய மாணவர் அழகாக செஞ்சுருக்கிறார். இந்த செஞ்சது தான் அவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கு, இவ்வளோ பெரிய துவாவை தேடி கொடுத்துருக்கு. அப்படி சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய துவா கிடைக்கணுமே. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஜனாசாவில் எத்தனை நபர் சேர்றாங்க
அப்படிங்கிறத வச்சு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதான், தரஜா உயருதான். ஏன்டா வாயில் வரும்ல, துவா ஓதுவோம்ல, அதில் ஒவ்வொரு தக்பீர்லையும் ஓதுவோம். ஓதும்போது பல பேர் ஓதக்கூடிய சமயத்தில் ஒருத்தனுக்காக இல்லாவிட்டாலும் இன்னொருத்தனுக்காக வேண்டியாவது அல்லாஹ் தஆலா ஆமீன்றான். அப்படிப்பட்ட நசீப் கூட்டம் பெருகக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்ய ஏற்படும். அவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்கு வந்ததுக்கு காரணம் அதுதான். அந்த அடிப்படையில் தான் அவரை நாம் மாணவராக பெற்றதுக்கு நம்ம மகிழ்ச்சி அடையலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆசிரியராக இருந்ததுக்கு பெருமாடிவாங்க. சில பேர் நமக்கு மாணவராக அமைகிறதுக்கு ஆசிரியர் பெருமைப்படுறது ரொம்ப ரேரு, விளங்குதா, ரொம்ப கம்மி. அதில் ஒரு ஆள் இவர், விளங்குதுங்களா. அவருக்காக வேண்டி என்ன வயசு கம்மியாக போச்சு, நோய் நொடிகள் நிறையா. அந்த நோயை கவனிக்காமையே என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டால் பனின்னு பனியிலே போயிருக்காரு. அன்னைக்கு இறந்து போன ராத்திரி சாப்பிடும்போதே வயிறு அவருக்கு என்ன செஞ்சுருக்கு, கோளாறு பண்ணியிருக்கு. கோளாறு பண்ணும்போது ஒய்ஃபு பக்கத்திலே இருந்து அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஏற்கனவே நீங்கள் 3 நாள் இது வச்சுருக்கிறீங்க, அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கண்டா போக மாட்டேங்கிட்டாரு. சும்மா ரெடி, இதுதான் அவருக்கு வேலையே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா, ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டார் ஹாஜிகளை வரவேற்க. அங்கே போய் நின்று மணிக்கணக்காக மைக்கில் பேசி முடிச்சு போட்டு வீட்டில் வந்து படுக்கும்போது நைட்டு 12 மணி. அங்கேயே ஒரு அடையாளம் வந்துருச்சு. எப்போ சாப்பிடும்போதே லேசாக பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, தெரியுது அவருக்கு. தெரிஞ்ச மனுஷனை மனைவி சொல்லுது, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்க, டாக்டரை போய் பாருங்கள், ஏதாவது வந்தால் வர சொல்லியிருக்காருல்ல, போங்க போங்க போங்க. மவுத்து அழைச்சிருக்கு, வேறு என்ன சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார். எங்களை மாதிரி பெரிய கிதாபுகளுக்கு மொழிபெயர்க்கவோ, அதை செய்யவோ, இதை செய்யவோ, ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்கவோ அந்த மாதிரி வேலைகள்லாம் இல்லை, ஆசிரியர்லாம் இல்லை. ஆனாலும் சமுதாயத்தை கட்டி ஆளுவதிலே ரொம்ப கெட்டிக்கார். அது ஒரு தனி கலை, ஒரு தனி சப்ஜெக்ட். அது எல்லாருக்கும் வாய்க்காது. அல்லாஹ் தஆலா சில பேருக்கு மட்டும்தான் என்ன செய்வான், அந்த மாதிரி தன்மையை திறமையை கொடுப்பான். அப்படிப்பட்டவர்கள தர்வேஷ் மௌலானா ஒரு ஆள். அடுத்தது நான் உங்களுக்கு அதை மட்டுமே சொல்லி காட்டிட்டு போகிறதுக்கு விரும்பலை. அது மாதிரி நீங்கள் ஆக வேணாமா அப்படிங்கிற கொஸ்டினை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். ஓதர் பிள்ளைகளாக மார்க்கத்தை கற்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதன் காரணத்தினால ஒரு ஆளை பற்றி சிறப்பை மட்டும் பேசிட்டு போகிறதுல என்ன இருக்குது? நாம் ஏன் அப்படி ஆகக்கூடாது? நாம் எப்போது ஆக போகிறோம்? மக்களுடைய துவா எப்போது கிடைக்கும்? ஜனாசாவிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து நமக்காக எப்படி துவா செய்வார்கள்? சும்மா ஓதிப்பட்டு சும்மாவே இருந்தாலும் பத்தாது. 5 வக்து தொழுகு வச்சுட்டா மட்டும் பத்தாது. அந்த ஆள் தொழுகு வச்சது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவர் மகன் வேற ஆப்ஸா, 20 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. தல்ஹாண்ட பேர், கிராத்து சூப்பராக இருக்கும். இப்போ அவன் தான் வாரிசாக்கியிருக்காங்க மல்லானா. அதே பள்ளியில் சொல்லி கிள்ளி ஏண்டா வீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் போனவங்களுக்கு தெரியும், பள்ளிவாசலோட ஒட்டியே வீடு இருக்கும். அந்த வீட்டில் தான் மௌலானா குடியிருக்கிறது, ஃபேமிலி இருக்கிறது. இப்போ அவர் இறந்து போய் வேலை போயிட்டா போக சொல்லிடுவானுங்க. அதனால் என்ன செஞ்சிட்டோம் கேட்டால், அது அங்கேயே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்காக அவர் மகன் வந்து ஆம்சா காரி. அதனால் அவர் இது என்ன அது தராவி தொழு வைக்கிற ஆள் தான். அதனால் மக்களுக்கு வந்து என்ன அந்த ஜமாத்துக்கு பல அறிமுகமானவர். அதனால் என்ன செஞ்சாச்சுன்னா அவரை இமாமா பட சொல்லி உள்ளுக்குள்ளே சில பேர் நிர்வாகிகள், ஒரு சில பேர் மாற்று கருத்து எல்லாம் அப்படி ஒன்றும் மெச்சூரிட்டி வேணுமே. 20 வயசில் மெச்சூரிட்டி இருக்காங்க. இன்னைக்கான வேலை இருப்பான், அவன்கிட்ட போய் பேசவே முடியாது அவங்களால, தெரியுமா? இன்றைக்கி பிறக்கிறவன் எப்படி இருக்கான், அவன்கிட்ட போய் பேசி பாருங்கள், 4 கேள்விக்கு நமக்கு பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் மெச்சூரிட்டிலாம் இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை. ஏன்டா இதுக்கு முன்னால் இன்றைக்கி மௌலானா இருக்கிற நேரத்திலேயே இஷாவும் ஃபஜ்ரும் தொழு வைக்கிற பையன். அப்போ அந்த பையனையே கண்டினியூ ஆக்கினா தான் அவங்களுக்கு அங்கே உட்கார முடியும்.
இல்லாவிட்டால் சிரமப்படுவாங்க. மௌலானாவுடைய மூத்த மக எங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த விவரத்தை சொன்னதன் காரணத்தினால அவங்களுக்கு பேசி அந்த ஜமாத்கார நிர்வாகத்திட்ட பேசி அந்த பையனையே அசத்துடைய மகன் தல்ஹான்னு பேர், அந்த பையனையே என்ன செஞ்சுருக்கு இப்போ இமாமாக ஆக்கியிருக்கு. அந்த அவனே சொல்லிட்டான், நான் பயான் செய்வேனே அப்படின்னு தைரியமாக சொல்கிறான். இந்த ஆளுக போய் மெச்சூரிட்டிட்டு இருக்காங்க. என்னப்பா நான் பயான்லாம் பண்ணியிருக்கேன், இடையில நான் பயான்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பையன் இருக்கிறார். அதனால் அதாவது அவரை நீங்கள் பாராட்டி அவரை மக்கள் கண்ணியப்படுத்துகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய வாரிசுகளுக்கு ஏதாவது பண்ணணுமா இல்லையா? அவர் என்ன குடும்பத்தையும் சரியாக கவனிக்காமல் போடுறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால் மார்க்கம் 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 மக்கள் மக்கள் தொண்டு தொண்டு தொண்டுன்னு போனதுனால. இல்லாட்டி அந்த ஆள் சம்பாதிக்க நினச்சா என்ன வேண்டாலும் சம்பாதிக்கலாம். அந்தளவுக்கு திறமையான ஆள், எல்லா ரூட்டும் தெரிகிற ஆள். ஒரு ஆளை உட்காந்து பேசுகிறா 5 நிமிஷத்தில் மயக்கிடுவார், அப்படி ஆள். ஆனால் ஒன்றுமே சேர்க்கலைங்க. ஒரே ஒரு இடமே இன்னமும் வாங்கி போட்டிருக்காருன்னு ஒரு கேள்வி சென்னையில் எங்கனையோ ரொம்ப காலத்துக்கு முன்னால். அதை கட்டவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை, ஏதும் இல்லை, அப்படியே கிடக்கு. அதை தவிர சொல்லிக்கிற மாதிரி அவருக்கு வாரிசுகளுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பையன் தான் என்ன செய்யணும், உருவாகணும். இன்னொரு பையன் இருக்கிறான், அவனை ஒதுக்கிட்டு இருக்கான். 2 ஆம்பளை பையனுங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. அதில் 3 பொம்பளை பிள்ளை, ஒரு பிள்ளை இறந்து போச்சு, பாக்கி 2 பேர் இருக்காங்க. சில பேருக்கு திருமணம் ஆகியிருக்கோ, பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் திருமணம் ஆகலை. சரி ஹைர், எதுக்காக சொல்ல வர்றேன்டா, அவருக்காக நீங்கள் துவா செய்யணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். நான் நம்மளால் இயன்ற ஏதாவது உதவிகள் செய்ய முடியும் என்று இருக்குமானால் அவைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏன்னா எல்லாவற்றுக்கும் வழிகாட்டல் கைடுங்கிறது நம்ம கையில் இருக்கணும். ஆலிம்கள் கையில், ஓதிட்டு போகிறவங்க கைடுங்கிறது நம்மள்ட இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம கொடுக்கப்பட்ட குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, திபியானன் லிக்குல்லி ஷை. எதை கிதாபை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், வேதத்தை பற்றி சொல்லும்போது நல்லா கவனிக்கணும். திபியானன் லிக்குல்லி ஷை, அனைத்திற்கும் விளக்கம் இதில் இருக்கிறது. அனைத்துக்கும் நம்ம தீண்டு சொல்லுவோமே, அது மட்டும் அல்ல, துன்யாவும் சேர்த்து. அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானுக்கு தான் அந்த இடத்துல சொல்லிக்கிறான். அதனால் குர்ஆனை பொறுத்த மட்டும் எல்லா பயனுள்ள தத்துவங்களையும் கலைகளையும் உள்ளடக்கி கொண்டது. பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்குது, பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்குது. ஒரு சிலதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே 1/2 மணி நேரத்துக்கு போகாது அப்படின்னு வேறு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அறிவியலும் தொழில்நுட்பமும் குர்ஆனில் இருக்கா இல்லையா? குர்ஆனில் இருக்கா இல்லையாங்கிறேன். முதல்ல சயின்ஸை பார்க்கலாமா? சயின்ஸ் தான் என்ன ஏதுங்கிறதெல்லாம் சொல்லி விளக்கலாம்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். நம்ம தனியாக ஒரு கிளாஸ் வச்சுக்கிடுவோம். ஏன்னா இது எல்லா பேரும் இருக்கிறாங்கல்ல, அதனால் இதை மட்டும் சிம்பிளாக முடிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி டெக்னாலஜி பற்றிய கருத்தும் இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது ஒரு வார்த்தையில் இப்படி சொல்லுவான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக் வஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யத்தபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். அருமையான தத்துவமான வசனம். என்ன சொல்கிறோம் தெரியுமா, நாம் நமது அத்தாட்சிகளை காட்டிக்கொண்டே இருப்போம். அத்தாட்சினா என்ன தெரியுமா, நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரம். அல்லாஹ் சொல்கிறான், நமது அத்தாட்சிகளை நாம் காட்டிக்கொண்டே இருப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய 4 பாகங்களிலும். ஆஃபாக்குங்கிற வார்த்தை வந்திருக்குல்ல, பேரண்டம்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு பழகினா நல்லாயிருக்கும். பேரண்டத்தில் என்ன இருக்குதோ, பேரண்டம்னா எல்லாமே, ஜன்னத்து நாறு கீறு எல்லாம் வந்துடும், துன்யா வந்துடும், கீழே இருக்கிறது வந்துடும், மேலே வந்துடும், எல்லாமே வந்துடும். இதில் இந்த பேரண்டங்களிலே நாம் காட்டிக்கொண்டிருப்போம். வஃபி அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்குள்ளேயும் காட்டுவோம். அவர்களுக்குள்ளண்டா உடலில், சிந்தனையில், நடைமுறையில், இதிலையும் காட்டிக்கொண்டே இருப்போம். எந்த அளவுக்கு தெரியுமா, ஹத்தா யத்தபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். குர்ஆன் தான் சத்தியம் என்பது வெட்ட வெளிச்சமாகும் வரை, வெட்ட வெளிச்சமாகும் வரை. அதாவது யோசிக்கவே வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு தெரிஞ்சு போயிரும் தெரியுமா, அந்த அத்தாட்சிகளை பார்த்த உடனே குர்ஆன் தாயா வேறு வழியே இல்லைண்டு இஸ்லாத்தை மறுக்கிறவனை ஏற்றுக்கொள்ள வச்சுருவானா. அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை நாம் காட்டிக்கொண்டே இருப்போம் என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு.
இதுக்கெல்லாம் ஆதாரம் சொல்கிறேன்டா சொல்லலாம், நேரம் இல்லை எனக்கு. பிக் பேங்க் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய வெடிப்புன்னு அர்த்தம். பிக் பேங்க் சயின்ஸில் சொல்லுவான். இது பிக் பேங்க் தான் என்னான்னு கேட்டால் டக்குன்னு இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். மிக மிக அதிகமாக இருக்கிற வெப்பநிலையும் அடர்வும் மிகுந்திருக்கிற ஒரு வெடிபொருள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் வெடித்து சிதறி சிதறினால் உண்டானது தான் இந்த பேரண்டம். இது யார் சொல்கிற தத்துவம் தெரியுமா? பிரபஞ்சம் அல்லது யூனிவர்ஸுங்கிறோம்ல, அது யார் சொல்கிறது? இன்றைக்குள்ள சயின்ஸு, நேற்று பிறந்த சயின்ஸு சொல்கிறது. நான் ஒன்று சொல்லட்டா, அதை நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலை. அவளும் எரல்லதீன கஃபரோ அன்ன சமாவாத்தி வல்லர்ல காணத்தா ரத்துக்கன் ஃபதக்னாகுமா. இந்த வசனம் 21:30 என்ன சொல்கிறேன் தெரியுமா? அவர்கள் கவனிக்கவில்லையா? இறைவனை நிராகரிப்பவர்கள் பார்க்கவில்லையா? இந்த வானங்களும் பூமியும் காணத்தார் ரத்துக்கன் பிடிக்க முடியாத கெட்டியான பொருளாக இருந்தது. அதாவது நெருங்கி போய் எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. ஃபதக்னாகுமா, நாம் அதை உடைத்து சிதற வைத்தோம். உடைத்து இதுதான் எந்த வெடிப்பு? பெருவெடிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, இது இன்றைக்கி வந்து பார்த்துருக்கான், நேற்று பார்த்துருக்கான், முந்தா நேற்று பார்த்துருக்குறான். பிக் பேங்குங்கிறது அதுக்கு பேர். பிக் பேங்கு குரான் ஷரீஃபில் என்றைக்கே வந்துடுச்சு. அந்த கண்ணோட பார்க்கல, நமக்கு தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னு தெரியுமா? குரானை முழுவதாக அறிய சயின்ஸ் தேவை, இல்லாட்டிலாம் முடியாது. எதுக்கு சொல்ல வர்றேன் இப்போ இங்கே வச்சு சொல்கிறேன்னு தெரியுமா? படிப்போடு சேர்ந்துருக்க அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ். படிப்போடு சேர்ந்துருக்கிறது ஒரு ப்ளஸ். ஆனால் அந்த படிப்பை நீங்கள் எதுக்கு செலவழிக்கிறீங்க, யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது. குர்ஆன் அறிய, ஹதீஸ் அறிய, மார்க்க சட்டங்கள் அறிய, அதற்கு துணையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் என்னால். அப்போ அதே மாதிரி எக்கனாமிக் பார்க்கலாம். பொருளாதாரத்தை பற்றி நிறைய பேசி குர்ஆன் ஷரீஃபில் பேசப்பட்டிருக்கு, ஹதீஸில் பேசப்பட்டிருக்கு. அடுத்து பாலிட்டிக்ஸு, அரசியல் எல்லாம் உங்களுக்கு ஒரு தடவை பாடம் எடுப்போம், அன்றைக்கி உட்காந்து நல்லா பேசிக்கலாம். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வர்றேன்டா, அவர் செய்த வேலைகள் இருக்குல்ல, பூரா வெளி வேலைகள், அது பூரா மக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற வாழ்க்கை பிரச்சனைகள். வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு அவர் என்ன செஞ்சுருக்கார்? ஒரு ஆலியமாக இருந்துக்கிட்டு வழிகாட்டி அவங்கள தட்டி கொடுத்து அழைச்சிட்டு போயிருக்கார். அதனால தான் அடையாளமே தெரியாத, அவர் சொந்தமாக பந்தமாங்கிறது கூட இல்லாத யார் யாரோ அங்கே பார்த்தா குழுமி இருந்தாங்க. அரசியலில் ஈடுபடுவார், போராட்டங்களில் ஈடுபடுவார், எல்லா பிரச்சனைகளையும் தலை கொடுப்பார், அங்கே வந்து நிற்பார். எல்லாத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? ஓரத்தில் இஸ்லாம் சம்பந்தமாக, முஸ்லீம் சம்பந்தமான விலங்குதான் ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு நுனியில் கொண்டு போய் அங்கே போய் நிற்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ததன் காரணத்தினால தான் மக்கள் என்ன செஞ்சாங்கண்டா, அவருக்கு அவ்வளோ தூரம் ஒன்று கூட்டினாங்க, வந்தாங்க. எல்லா துறைகளிலேயும் நாமளை தெரிஞ்சுக்கிறது. நான் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, தனியாக நூல் ஒன்று எழுதியிருக்கிறேன். திருக்குர்ஆன் வசனங்களும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும். இவ்வளோ பெரிய புக்கு. என்ன இருக்குன்னு தெரியுமா? ஆயத்திற்கும் கீழே சயின்ஸ் இருக்கும், ஆயத்திற்கும் சயின்ஸ் இருக்கும், ஆயத்திற்கும் சயின்ஸ் இருக்கும். அடுத்தது பொருளாதாரம், இஸ்லாமும் பொருளாதாரமும். இதெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறீங்க. சொன்னாதான் கொஞ்சம் பார்வை விரியும். வெறும் கபர் வாழ்க்கை, தஸ்பீஹு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, விளங்குதா? இது மட்டும் தீன் இல்லைப்பா. நடைமுறை வாழ்க்கைக்காகத்தானே அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை உண்டாங்கனா. நடைமுறை வாழ்க்கையில் மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கத்தான மார்க்கமே. மார்க்கம்டாலே என்ன அர்த்தம்? பாதைன்னு அர்த்தம். மனிதன் தான் வாழக்கூடிய பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டானதான் மார்க்கம். கபரு, கேள்வி கணக்கு, ஜன்னத்து,
நோன்பு, ஜக்காத்து இதெல்லாம் இபாதாத்து. ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது குர்ஆனையும் ஹதீஸை போல வேறு ஒன்றும் இல்லை. நாம் நுகரலை, அதனால் அதனுடைய ஸ்மெல் தெரியலை. ஓதும்போது ஓதி கொடுக்கும்போது என்னை பொறுத்த மட்டும் இல்லை, இவைகளெல்லாம் கொஞ்சமாவது மாணவர்களை நுகர விடணும். சொன்னால் இவன் புரட்சிக்காரன்றானுங்க, அதுவே பேர் கெட்டு போயிடும். எனக்கு சொல்ல விட மாட்டாங்கப்பா. ஏன் கேட்குற? நாங்கள்லாம் எத்தனை சந்திச்சிருக்கோம் அதுக்காக. இவர் என்ன ஒரு மாதிரி நடத்துகிறாரு, இன்னத்த ஒரு மாதிரி இருக்கிறத சொல்லணுமா இல்லையா? இருக்கிறத சொல்லிவிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுப்பட்டு சயின்ஸாக எக்கனாமிக்ஸாக அதுவான் இதுவான் இதெல்லாம் எதுக்கு பேசணும்? அடே இதெல்லாம் மனுஷன் அனுபவிக்கிறானே, வாழ்க்கையில் சந்திக்கிறானே. மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் தீர்வு தானே குர்ஆன். அதுக்காக வந்தது தானே குர்ஆன். அப்போ அதுக்கு வழிகாட்டலாட்டி குர்ஆன் வழிகாட்டுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சிராத்துல் முஸ்தகீம் எப்படி சொல்ல முடியும்? அதனால் இனிமேலாவது ஓதக்கூடியவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஓதி, அதே மாதிரி நம்மளுடைய பணிகளும் எப்படி இருக்கணும் கேட்டா, வரும் பள்ளிவாசலோடு நிற்கக்கூடாது, தெருவுலையும் கொஞ்சம் இறங்கணும், மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் பார்க்கணும். ஒட்டுமொத்த சமுதாயம் இருக்குல்ல, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனைகள் என்னங்கிறத ஆய்வு செய்யணும். அதை தீர்க்கிறதுக்கு யாரை போய் சந்திக்கணும்னு பார்க்கணும். அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இதில் டபுள் கூட்டம் வரும். மௌத்தா பண்ணா இப்படி சொல்லிடாதீங்க. நாம மௌத்தா பண்ணதுக்கு பிறகு எவன் வந்தால் என்ன வராட்டியதா நம்மளாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். இப்படியாட பார்க்க ஆட ஜனாசாவை போட்டாங்க, யாரோ துடு வைக்கிறானுங்க, அடக்கிறானுங்க. இதில் மக்கள் வந்தால் என்ன? அப்படி இல்லை, அவங்க துவா வரும். அத்தனை பேரும் துவா ஓதுவாங்க. ஒருத்தருடைய துவா இல்லாவிட்டால் இன்னொருடைய துவா உனக்கு எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்காகத்தான் நம்ம சொல்ல வர்றோம். இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். மக்களின் பிரச்சனைகளையும் அவர்கள் சந்திக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் ஆலிமாக இமாமாக இருப்பவர் என்ன செய்யணும்? பார்க்கணும். அதற்கெல்லாம் தீர்வு சொல்ல தெரியணும். தெரியாவிட்டால் கற்றுக்கிறணும். அப்போ பாருங்கள், உங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட மரியாதை வருதுன்னு தெரியும். நம்ம வீட்டு பிரச்சனைக்கு அசர்த்துட்டு தரமா போவோம். என்ன மாதிரி பேசுவார் தெரியுமா? இன்றைக்கி நான் சொல்லுங்கள். எங்கனையோ ஒரு தர்வேஷ் ரசாதி கிடைச்சா தான் ஆச்சு. ஏன் எல்லாரும் தர்வேஷ் ரசாதியாக இருந்தால் என்னங்கிறேன்? எல்லாரும் தர்வேஷ் ரசாதியாக இருந்தால் என்ன? ஏன் அவருக்கு அந்த அந்தஸ்து கிடைச்சிட்டு நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது? அவர் என்ன தொழில் செய்தார்? அவர் செய்த சேவைகள் என்ன? எதில் ஈடுபட்டார்? அவருடைய ஈடுபாடுகள் என்ன? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து அதையும் நாமும் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்தால், அவருக்கு இன்றைக்கி இரங்கல் வச்சுருக்கீங்களே, அப்போ தான் அது சரியான இரங்கல். இல்லாட்டி நீங்கள் 1000 பேசி என்ன செய்யாங்க, அவர் போயிட்டார். அதனால் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக்கொள்வேன், நீங்கள் தீன் துன்யா இரண்டுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதோட மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? இரண்டுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக மாற வேண்டும். அத்தகைய தகுதிகளை, அத்தகைய புலன்களை இங்கே இருக்கும்போதே நீங்கள் வாங்கி திரட்டி நிறைவு செய்து கொண்டு வெளியேறணும். அப்போ பாருங்கள், உங்களுக்கு வாழ்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போய் வாழ்க்கையே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும், சுவையாக இருக்கும். 4 பேருக்கு சொல்ல, அவங்க நம்மளை தேடி வர, அவங்க கொஸ்டின் சொல்ல, அந்த கொஸ்டினுக்கு நம்ம மார்க்கத்தின்படி ஆன்சர் சொல்ல. இப்போ என்னைய ஃபோனில் தொடர்பு கொள்கிற உலமாக்கள் பல பேர் இருக்காங்க, யாருன்னே தெரியாது. எப்படியோ ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுடுறாங்க. அது மௌலானா இந்த இங்கேருந்து பேசுகிறீங்க, அவ்வளோதான் தெரியும். எல்லா சுவால்களும் வருது. நான் ஒருத்தர் இருக்கிறேன், இப்படி ஒருத்தர் இருக்கார், இவர்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு மக்களுக்கு தெரிய போய்த்தானே. அப்படி நீ ஆகுங்கிறேன், அப்படி நீ ஆகு. சும்மா கிதாபை மட்டும் படித்தா மட்டும் பத்தாது. அறிவை விசாலமாக்கி கொள்ளணும், பார்வையை தொலைநோக்கோடு வச்சுக்கிறணும். அப்படிலாம் வச்சாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருந்தவர் யார்? நம்ம மௌலானா தர்வேஷ் ரசாதி. அதனால தான் அவருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்துச்சு, அவ்வளோ பெரிய கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இதே மாதிரி பல இடங்களில் நடக்குது. என்ன மௌலானா இப்போ நாம் நடத்திக்கிட்டு இருக்க மாதிரியே பல இடங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க, சம்மந்தமே இல்லாதவங்க.
சம்பந்தமே இல்லாதவங்க. ஏன் இந்த மதரசாவுக்கு அவருக்கு என்ன பெரிய சம்பந்தம் இருந்துச்சா? இல்லை. காரணம் அவர் செய்த சேவை, மக்களுக்கு காட்டிய வழி, உலமாக்கள் கொடுத்த கை, இது எல்லாம் சேர்ந்து தான் அவரை நினைப்பூட்ட சொல்லுது. அதனால் நாமளும் இன்ஷா அல்லாஹ் அப்படி நடப்போம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இறந்து போன மௌலானாவுடைய மறுமை வாழ்க்கையை ஜன்னத்தாக பசுமையாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாக்கிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.